ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ராவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்நாக்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பொரியை வச்சு ஒரு உப்புமா பண்ண போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இப்போது 100 கிராம் பேக்கெட் பொரி எடுத்துருக்கேங்க. இது 100 கிராம் தாங்க இது பேக்கெட்டு பொரி. சரிங்களா, இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பொரி ஒரு 3 பேர் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்குங்க. இப்போ இதை தண்ணி ஊற்றி வச்சிடலாங்க 2 நிமிஷம். இதை ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அடுப்பத்தை வச்சிட்டேன், கடாயை வச்சிட்டேன். இதில் நம்ம 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு வேர்க்கடலையே வறுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தாங்க எண்ணெய் விடலாம். நம்ம வேர்க்கடலையை வறுத்துக்கலாம். கடாய் சூடாக தான் இருக்குது, போட்டுடலாம். இது வறுப்பட்டங்க, பார்க்கலாம். இதை நம்ம வாஷ் பண்ணி வடிகட்டிடலாங்க. ஒரு 2 செகண்டில் வாஷ் பண்ணிடலாம். இதை முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், ஜஸ்ட்டு ஒரு 1லேருந்து 2 செகண்ட்குள்ளே நம்ம இதை தண்ணியில் நல்லா முழுக வச்சு ஒரு 2 வாட்டி அலசிட்டேங்க. அலசிட்டு டக்குன்னு நம்ம இதை வடிகட்டிடணும். வடிகட்டி வச்சுருங்க. ஏன்னா ரொம்ப சீக்கிரம் இது சாஃப்டாகிடுங்க. சரிங்களா, எப்படி அவல் உப்புமா பண்ணுறோம் அதே மாதிரி தாங்க. ஓகே, இப்போ நம்ம வேர்க்கடலையும் கோல்டன் ஃப்ரை ஆகிடுத்துங்க. இதையும் நம்ம எடுத்துக்கலாம், பார்க்கலாம். அவ்வளோதாங்க, இது கோல்டன் ஃப்ரை ஆகிடுத்து. இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இது அப்புறமா மேலே தூவி விட்டுக்கலாம். இப்போ இதே கடாயில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் விட்டுப்போம். இப்போ இதில் நம்ம 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. கால் டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். இது லைட் வெயிட் பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. ரொம்ப லைட்டாக இருக்கும் இது. சரிங்களா, வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் இதை மாதிரி ரொம்ப யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ நான் 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அப்புறம் 2 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பிடிலையும் கொஞ்சம் பாதி கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. கூடவே பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். ஓகே, இது ஃப்ரை ஆகட்டுங்க. கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. ஒரு டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுத்து. இந்த பொரியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதில் 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் விட்டுக்கோங்க. எலுமிச்சம்பழம் ஜூஸு 2 டீஸ்பூன் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது கொத்தமல்லியும் இதில் நம்ம போட்டுக்கலாம். வேர்க்கடலையும் அதில் போட்டுக்கலாம்.
அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க இதெல்லாம். இங்கே இது வந்து நார்த் சைட்லலாம் ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட்டுங்க, சரிங்களா. குஜராத்தி இவங்கெல்லாம் நிறைய சாப்பிடுவாங்க. ஓகே, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருக்குது, கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம செஞ்சு வச்ச பொரி உப்புமா ரெடி ஆகிடுதுங்க. இது மாதிரி அவல் உப்புமா நான் போட்டிருக்கேன், நம்ம சேனலில் இருக்குது. அதே மாதிரி இது பொரி உப்புமாங்க. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ரொம்பவே ஹெல்தியானது, ஈஸியானது, டேஸ்டியானதுங்க, சரிங்களா. குயிக்காக செஞ்சிடலாம். இதெல்லாம் ஒரு 10 நிமிஷத்து ரெசிபிங்க. நான் நிறைய இப்போ 10 நிமிஷத்து ரெசிபி தான் போட்டுட்டு வரேன். பாருங்கள், ஃப்ரைட் எக் ரைஸ் கூட போட்டேன் நான், இப்போ இது கூட போடுறேன். பாருங்கள், கண்டிப்பாக பார்த்துட்டு இந்த மாதிரி இது மேலே வந்து நான் ஆல்ரெடி வேர்க்கலை சும்மா தூவியிருக்கேன், நம்ம அதில் போட்டிருக்கோம். இந்த மாதிரி காரா சேவு, இது என்ன சொல்லுவாங்க, ஓமப்பொடி, இது மாதிரி பேக்கெட்டில் கூட வருது பாருங்கள். இது புஜ்ஜியான்னு சொல்லுவாங்க, உருளைக்கிழங்கு புஜ்ஜியா, இந்த ஓமப்பொடி இப்படிங்க. இதை வாங்கி இது மாதிரி தூவிக்கங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க, இல்லைன்னா அப்படியே கூட தூவி சாப்பிடுங்க. இது கூட நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.